ஹலோ வியூவர்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் திவ்யா அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பூஜா ஆரத்தி தட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஹீட் பேட் எடுத்திருக்கேன். இது வந்து நம்ம டைனிங் டேபிளில் யூஸ் பண்ணுவோம்ல, அதுதான். அது என்கிட்ட எக்ஸ்ட்ரா இருந்ததுனால எடுத்துக்கிட்டேன். அதுக்கு மேலே வந்து ஒரு கார்ட்போர்டு வச்சுட்டு அதை வந்து சர்க்கிள் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் அதோடய அவுட்டர் லேயர் மட்டும்தான் நமக்கு தேவை. ஸோ அது ரெண்டாக மடித்து உள்ளே இருக்க சர்க்கிளை வந்து தனியாக கட் பண்ணிக்கிறேன். இதை வந்து இந்த இது மேலே வந்து ஒட்டிக்கணும், இந்த ஹீட் பேட் மேலே. ஸோ அதை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு வந்து ஒரு தட்டு மாதிரி தெரியறதுக்காக அப்படி ஒட்டிக்கிறேன். என்னோடய வீடியோ நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்கன்னா, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் ஒரு ரெட் கலர் கிளிட்டரிங் பேப்பர் ஷீட் எடுத்துகிட்டு அதை ரவுண்டாக கட் பண்ணி உள்ளே இருக்க சர்க்கிளுக்கு மட்டும் அதை ஒட்டிக்கிறேன். அவுட்டர் லேயருக்கு ஒயிட் கலர் கிளிட்டர் பேப்பரை வந்து ஒட்டிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு செல்லோ டேப் காலியானதுக்கப்புறம் இருக்கல ஒரு அட்டை, அதில் வந்துட்டு ஒயிட் கலர் கிளிட்டர் பேப்பர் உள்ளே வெளியில் ஒட்டிட்டு மேலேயுமே வந்து ஒரு சர்க்கிளில் ஒயிட் கலர் கிளிட்டர் பேப்பர் ஒட்டிட்டு அதுலேயும் க்ளூ தடவி அதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து எதுக்குன்னா நம்ம வந்து கேண்டில் வச்சு ஏற்றுறதுக்காக தான். இதை ஒரு 2 மினிட்ஸ் காய விட்டோம்னா நல்லா ஒட்டிக்குவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி காலியான கேண்டில் வீக்ஸ் இருக்கும் இல்லையா, அதையும் வந்து நான் வந்து பிளேட்டில் வந்து ஒட்டிக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி வந்து என்கிட்ட இந்த ரிப்பன் இருந்துச்சு, கோல்டன் கலர் ரிப்பன். இதை வந்து பிளேட்டை சுற்றி ஒட்டிக்கிறேன், ஒரு லுக்குக்காக தான். அதுக்கப்புறம் இந்த 3 இதுலேயுமே வந்துட்டு டேப் வந்து சுற்றிக்கிறேன். அதுக்கப்புறம் என்கிட்ட இந்த பேர்ல்ஸ் இருந்துச்சு, அதை வந்து டெக்கரேஷனுக்காக பிளேட் சுற்றி நான் வந்து ஒட்டிக்கிறேன். நம்மளே ஈஸியாக வீட்டில் இந்த மாதிரி ஆரத்தி தட்டு வந்து மேக் பண்ணலாம். பூஜாக்கெலாம் ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எக்ஸஸை வந்து கட் பண்ணிவிட்டு இதை வந்து காய விட்டுறணும். அதுக்கப்புறம் இந்த ஃப்ளவர்ஸ் வந்து இந்த ஃப்ளவர் மேக்கிங் வீடியோ நான் தனியாக ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். இதில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இது அவ்வளோதான், நம்ம ஆரத்தி தட்டு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.